யூடியூப்ல வீடியோ போட சலுப்பா இருக்கா? வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குதுங்க. என்னதான் வீடியோ போட்டாலுமே வந்துட்டு வியூஸ் போகல. ஒரே சலுப்பாவே இருக்குதுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ அதுக்கு டெக்னிக்கலா இல்ல, பிராக்டிக்கலா நான் பண்ணிட்டு இருக்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு அப்படிதான் இருக்குது. எனக்கு ரொம்ப சலுப்பா இருக்கு. வீடியோ எடுக்கிறதுக்கே வந்துட்டு கோட்டு வயா வந்துட்டு இருக்கு. வீடியோல பேச முடியல. ஸோ இப்போ கூட வந்துட்டு இருக்குது. சமாளிச்சுட்டு இருக்கிறேன் நான் இப்படி. இப்படிலாம் சமாளிக்க வேண்டியது வந்துட்டு இருக்குது. ஏன்னு தெரியல. ரொம்ப ஆனா கொஞ்சம் ஃபேமிலியில கொஞ்சம் குடும்பம்னாலே எவனோ ஒருத்தன் பஞ்சாயத்து இழுத்து விட்டுருவான். அது வேற பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குதா? அதை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாலே வந்துட்டு நம்மளால வீடியோ எடுக்க முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆஃபீஸ் ஃபோன் கால் வேற வருது. ஸோ கண்டென்ட் என்ன? நான் யோசிச்சு வச்சது எவ்வளோ கண்டென்ட் யோசிச்சு வச்சேன். நிறைய பேர்கிட்ட போலிங் வேற போட்டிருந்தேன். ஓட்டெல்லாம் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வேற இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமேட்டு தான் நான் யோசிச்சேன். அப்ப நம்மள மாதிரியே இங்க நிறைய பேருக்கு இருக்கும்ல. ஏன்னா நான் இன்னைக்கு மட்டும் இதை யோசிக்கல. கடந்த 5-6 வருஷமா இதை தான் நான் ஃபேஸ் பண்றேன். நான் வீடியோ எடுக்கும்போது சலுப்பாயிடும். வியூஸ் போகாது ஒரு வீடியோ. ஏன்னா லாஸ்டா போட்ட வீடியோ லோன் ஆப் ரிலேட்டடா வீடியோ போட்டிருந்தேன். அது பெருசா வியூஸ் போகல. ஸோ ஏன்னா அதை யோசிச்சு யோசிச்சு போறதுனால எனக்கு வியூஸே போக மாட்டேங்குது. அதுல நான் என்னைய வலுக்கட்டாயப்படுத்தி நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தி பவர் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று படிச்சிருந்தேன். அதுல இருக்கிறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன். ஸோ ரொம்ப வருஷமா நான் இதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது நீங்க வந்துட்டு ஈட் தட் ஃப்ராக் அப்படின்ற ஒரு புக்கு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தவக்கலையை சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க. கேவலமா வாழை உம்மட்டிட்டு வரும். ஸோ அப்படி சொல்ல தவக்கலையை சாப்பிட்றதுன்னு அந்த புக்கோட பேரு. நீங்க வந்து ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வேணா சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நீங்க வந்துட்டு காலையில எழுந்த உடனே ஒரு முக்கியமான வேலையை செஞ்சிருங்க. உங்களுக்கு எந்த வேலை கஷ்டமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வேலையை செஞ்சிருங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. எனக்கு வீடியோ எடுக்கிறதே கஷ்டம்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. அதுலயும் நான் ஒரு ட்ரிக்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் நான் சொல்றேன் நான். ஸோ அந்த மாதிரி முதல்ல கஷ்டமான வேலையை பண்ணிடுங்க. ஏன்னா பொழுது போக 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 உங்களுக்கு வந்துட்டு அந்த எனர்ஜி ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருமா. அதனால வந்துட்டு ஸோ நீங்க ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்துட்டு அந்த புக்ல சொன்ன மாதிரி வந்துட்டு காலையில வந்துட்டு முதல்ல நீங்க எனர்ஜியா இருக்கும் பொழுதே முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சிருங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த வேலை எல்லாமே அப்படின்னு நினைக்கிறத முக்கியமான வேலைன்றதை விட அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை, என்னால செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சலுப்பு தட்டுற வேலைன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேலையெல்லாம் காலையிலேயே முடிச்சிருங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் சில சென்ட்ரிங் ஒர்க் பண்றவங்க ஆப்போசிட்ல சென்ட்ரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்ப திரும்ப வேலை பார்ப்பாங்க? முக்கியமான வேலை கம்பி கட் பண்றது, முக்கியமான வேலை எல்லாத்தையுமே வந்துட்டு காலையிலே பண்ணிடுவாங்க. இப்பெல்லாம் வந்துட்டு மதியம் பண்றதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் சாயந்தரம் கொஞ்சம் பாதி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில களவு போறது எல்லாமே பண்றாங்க. ஸோ இதுதான் ஈட் தட் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சைக்காலஜி ரீதியாவே இதெல்லாம் சொல்றதுனால நான் டாக்டர் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் படிச்ச புக்ல இருந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ இப்போ நான் அதை எப்படி என்னோட யூடியூப் சேனலுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னா, நான் வழக்கமா 8 நிமிஷத்துக்கு வந்துட்டு வீடியோ போடுவேன். 8 நிமிஷம் வீடியோ தான் வந்துட்டு தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு மிட்ரோல் ஆட் வரும். நம்ம இதுல என்னங்க இருக்குது, மிட்ரோல் ஆட் வரும். அதனால 8 நிமிஷத்துக்கு அந்த கண்டென்ட் எப்படியோ அதை வந்துட்டு போடுவேன். ஸோ நான் நினைச்சேன்னா இந்த கண்டென்ட்டை 3 நிமிஷத்துக்கும் போட முடியும். அதே கண்டென்ட்டை ஏன் 1 மணி நேரம் கூட பேச முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஒயிட் பேப்பரை கொடுத்து என்ன பேச சொன்னீங்கனாலும் நான் பேசுவேன். ஸோ அந்த ஒயிட் பேப்பரை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்துட்டு நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா, வழக்கமா நீங்க ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னா வெறும் வந்துட்டு 5 நிமிஷம் வீடியோ போடுங்க. ஒருவேளை 5 நிமிஷம் வீடியோ போறீங்கன்னா 1 நிமிஷம் வீடியோ போடுங்க. ஏன்னா யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றதா மேட்ரு. அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றதா மேட்ரு. நீங்க வந்துட்டு எவ்வளோ டியூரேஷன் அதிகமா போறீங்க அப்படின்றதெல்லாம் மேட்ரு கிடையாது. அதனால சும்மா வந்துட்டு நீங்க ஒரு 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம் இந்த மாதிரி வந்துட்டு போடுங்க. அந்த ரிலேட்டடா போடுங்க. ஷார்ட்டா நீங்க என்ன கண்டென்ட் போடுறீங்க, அந்த கண்டென்ட்ல ஏதாவது ஷார்ட்டா இருக்கா அப்படின்றத பாருங்க. இல்லைன்னா நீங்க வந்துட்டு பேசலாம். இன்னைக்கு என்னால வீடியோ போட முடியல கைஸ், என்னால வந்துட்டு ஸோ நாளைக்கு கூட நான் வீடியோ போடுறேன் நானு. உங்களுக்கு வேற ஏதாவது நம்ம சேனல் ரிலேட்டடான கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்ற மாதிரி கூட நீங்க போடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு நம்ம கிட்ட. ஸோ சொல்லித்தரேன் நான். கவலைப்படாதீங்க. இப்போ எனக்கு சலுப்பா இருக்கிறதுனால வந்துட்டு பாதி வீடியோ தான். சலுப்புல அது என்னமோ தெரியல. அது ஃபேமிலியில இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலே அப்படிதாங்க. அது ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்ரும். ஏன்னா அடிக்கடி நான் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிப்பேன். சிவகார்த்திகேயன் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவார். அடிக்கடி இல்ல, அவர் படத்துல சொல்லியிருப்பாரு. குடும்பத்தை போல வந்துட்டு நம்மளை யாரும் சந்தோஷமா வச்சுக்கவும் முடியாது. குடும்பத்தை போல நம்மளை யாரும் சோகமா வச்சுக்கவும் முடியாது. பாய்.